அனைவருக்கும் வணக்கம். முப்பந்தல் இசக்கியம்மன் திருக்கோயில் சிறப்புகளைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். கன்னியாகுமரி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆரல்வாய்மொழி அருகே அருள்மிகு முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் அமைந்துள்ளது. முப்பந்தலில் வீற்றிருக்கும் இசக்கியம்மன் எல்லை தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் திகழ்கிறாள். கோயிலில் மூலவர் இசக்கியம்மன் கையில் குழந்தையை ஏந்தியபடி வடக்கு பார்த்த வண்ணம் காட்சி தருகிறாள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கிராமங்களில் ஆலமரத்தடியில் பெரியவர்கள் அமர்ந்து பஞ்சாயத்து கூடி பிரச்சனைகளை தீர்ப்பது வழக்கம். அதேபோல் மன்னர் காலத்திலும் பஞ்சாயத்து கூடி பிரச்சனைகளை தீர்க்கும் நடைமுறை இருந்துள்ளது. தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் தங்களுக்கு இடையேயான வேற்றுமை பிரச்சனைகளை தமிழ் மூதாட்டியான அவ்வை பிராட்டியின் தலைமையில் ஒரே இடத்தில் 3 பந்தல் அமைத்து அவர்களுக்குள் இருந்த வேற்றுமையை அகற்றி பேசி தீர்த்து மகிழ்ச்சி பெற்ற இடம் இது என்பதால் முப்பந்தல் என்ற பெயர் வந்தது. இந்த கோவில் வரலாறாக முப்பந்தல் அருகே உள்ள பழவூர் கிராமத்தில் இசக்கி என்ற பெண்மணி அனைத்துச் செல்வமும் கொண்டு அந்த ஊரில் வாழ்ந்து வந்தாள். அவளை ஒருவன் ஏமாற்றி கொலை செய்துவிட்டு அவளின் பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடும்பொழுது இறந்துவிட்டான். இசக்கி சிவபெருமானுடன் முறையிட்டு மீண்டும் பிறவி எடுத்து அவனை அழித்துவிட்டு முப்பந்தல் நோக்கி வரும்பொழுது அன்று முப்பந்தல் கிராமத்தில் மூவேந்தர்களும் அவ்வையும் கூடி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியே உக்கிரமாக செல்லும் இசக்கியை பார்த்த அவ்வை பிராட்டியார் அவளை அழைத்து சாந்தப்படுத்தி, இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றார். அவ்வையின் வேண்டுகோளை ஏற்று பராசக்தியின் மறு உருவான இசக்கி என்ற இசக்கியம்மன் இங்கு கோவில் கொண்டாள். முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் சிறந்த புண்ணிய தலமானது. ஊரை காக்கும் தெய்வமானாள் இசக்கியம்மன். கருவறையில் மூலவர் மூர்த்தமாக காட்சி தருகிறாள் இசக்கியம்மன். இவளுக்கு வலப்புறம் பிராமணத்தி அம்மன், கருவறையின் வெளிச்சுற்றில் விஷ்ணுதுர்கை மற்றும் வைஷ்ணவி தேவி சந்நிதிகள் உள்ளன. மேற்கு பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர், அவ்வையாரம்மன், பாலமுருகன் ஆகியோர் சந்நிதிகளில் எழுந்தருளியுள்ளனர். கோயில் முகப்பில் கிழக்கு நோக்கி காவல் தெய்வங்களான சுடலை மாடனும் அவருக்கு எதிரில் பட்டவராயர் சந்நிதிகள் உள்ளன. கோயிலுக்கு சற்று தள்ளித் திறந்த வெளியில் சுமார் 133 அடி உயர இசக்கியம்மனின் பிரம்மாண்ட சிலையை தரிசிக்கலாம். இசக்கியம்மனை அவ்வையார் சாந்தப்படுத்தியதால் அவ்வையாரம்மன் என்ற பெயரில் அவ்வைக்கு சந்நிதி உள்ளது. இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பகை விலகும், தீராத நோய்கள் தீரும். இசக்கியம்மனை தரிசிக்க அருகில் உள்ள கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையில் இசக்கியம்மன் கோயில் கொண்டிருப்பதால் இந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் இத்தலத்தில் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இதனால் தங்களுடன் வழித்துணையாக இசக்கியம்மன் வருவாள் என்பது நம்பிக்கை. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.